கங்காவுக்கு போட்டியா அவ வர நினைக்கல. ஜானகி மாதிரி உருவ ஒற்றுமையோட பிறந்ததுல அவ தப்பு எதுவும் இல்லை. ஆனா விதி 2 பேரையும் எதிரும் புதிருமா நிறுத்த போகுது. யாரு குற்றவாளி யாரு நிரபராதின்னு தெரிஞ்சா நியாயம் இருக்கிற பக்கம் நீதி கிடைக்கும். ஆனா வாதி பிரதிவாதின்னு 2 பேர் பக்கமும் நியாயம் இருந்தா யாருக்கு நீதி கிடைக்கும்? முடிவு தெரியாத இந்த பிரச்சனைக்கு அவ வந்துதான் முடிவு கட்டணும். வரப்போறவ யார வேணாலும் இருக்கலாம். ஆனா கங்கா உன் காவல்ல இருக்கிறவ. கருப்பரோட காவலுக்குள்ள வந்த அப்புறம் கஷ்டம்னு எதுவும் இருக்கக்கூடாது. கங்காவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீதான் தடுத்து நிறுத்தணும். உன் சேய நாயகிக்காக இதை நீ செஞ்சாகணும். இந்த பக்கத்துல வாங்கண்ணே. அதுக்குள்ள எங்க போனா? ஏய் தேடுங்கடா. சரி டேய் வாடா. வாங்கடா. வா வா. எங்கேயுமே இல்லைண்ணே. ஆனா இல்லைண்ணே. டேய் அவ எங்கேயோ தப்பிச்சிட்டா. டேய் அவளை ஊர் எல்லையை தாண்ட விடக்கூடாதுடா. வாங்கடா வா. என்னங்க தேவசேனாவையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாங்க. எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இதான் கங்கா. தேவசேனாவை எங்கேயும் விட்டு கொடுக்காம இருக்க பாத்தியா? நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நாம போறது ஹனிமூனுக்கு. அதனால என்னங்க, அவளை விட்டுட்டு எப்படி போறது? தேவசேனா இங்கேயே விளையாடிக்கிட்டு இருக்கட்டும். 1 வாரம் தானே. அதுக்கு இல்லைங்க, தேவசேனா உங்களையும் என்னையும் விட்டுட்டு இருந்ததில்ல. நாம 2 பேரும் அவளை விட்டுட்டு போனா எங்க இருக்கவங்க அவளை எப்படி பாத்துப்பாங்கன்னு தெரியல. அதான் இத பாரு, தேவசேனா ரொம்ப புத்திசாலி. அவ யார்கிட்ட வேணாலும் சமத்தா இருந்துப்பா. இப்ப நம்ம போயிட்டு வந்து மறுபடியும் அவளை கூட்டு போலாம். அவளுக்கு தான் துணையா சாமுண்டி இருக்கால. அந்த சாமுண்டியை நம்பாதீங்க அருண். அவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கா. அவளால தேவசேனாவுக்கு ஏதோ ஆபத்து வருது. தேவசேனாவையும் கூட்டிட்டு போங்க அருண். கங்கா, குழந்தைய விட்டுறாத கங்கா. அவளையும் அழைச்சிட்டு போ கங்கா. முடியாது. தேவசேனாவை விட்டுட்டு என்னால வர முடியாது. ஐயோ, நான் தேவசேனா வரக்கூடாதுன்னு சொல்லல. போற இடத்துல நாம அப்படி இப்படி இருக்கிறத பார்த்தா அவ மனசு என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். இல்ல குழந்தைக்காக நாம கொஞ்சம் தள்ளியே நடந்துக்கணும். அதுக்கு நாம அவ்வளவு தூரம் போகாம இங்கே இருக்கலாமே. இன்னும் நீ எவ்வளவுதான் தியாகம் பண்ணுவ? எனக்கு நீங்களும் முக்கியம், தேவசேனாவும் முக்கியம். சரி, வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம். தேவசேனா கிட்டே கேட்கலாம். அவ வரலன்னு சொன்னா விட்டுறலாம், வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போலாம். ஓகேவா? சரிங்க. ஓகே. இந்த ஐயோ கங்கா, போகாத கங்கா. தேவசேனாவை கூட்டிட்டு போ. போகாத கங்கா.
நன்கொடைங்கிறது நீங்க விரும்பி கொடுக்கறதுக்கு. எவ்வளவு தரணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை கொடுங்க. அதை நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். இதுல என்ன பாராட்டுறதுக்கு எதுவும் இல்லைங்க. 25 வருஷமா ஒரு தர்மஸ்தாபனம் இயங்கிட்டு இருக்குன்னா அது உங்களை மாதிரி தர்மவான்கள் இருக்கிறதுனாலதான். நீங்க நன்கொடை கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு தடவை நம்ம இடத்தை வந்து பார்த்துட்டு போங்க. சரி, நல்லது. சீதா, மாமா, உனக்கு நல்லது நடக்க போற இந்த நேரத்துல இந்த ஐயாவை தேடி வந்திருக்கியே, என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? நீ போட்ட வேஷம் வெளுத்துருச்சு. நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்பாவிங்க வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருந்திருக்கியே. நீ ரொம்ப கோபமா இருக்க. உங்ககிட்ட யாரோ என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருந்தாலும் இந்த ஐயாவை பத்தி தெரியாதா உனக்கு? யார் ஐயா? ஐயாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்கன்னு அர்த்தம். நீ அந்த இடத்துலயா இருக்க? உன்னை நம்பி இருந்தவங்கள மோசடியில பண்ணிருக்க. நான் எல்லாருக்குமே நல்லதாமா பண்ணிருக்கேன். உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். இனிமேலும் ஏமாத்தாத. ஏமாத்துற வயசாமா எனக்கு. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா. என்ன சொல்ல போற? தியாகி பட்டம் வாங்கி இத்தனை வருஷமா நீ கட்டி காப்பாத்துன உன் பேரை தரமட்டமாக விட்டுருவியா நீ? சீதா, நீ போடுறதுக்கு வேஷமா இல்ல, பொழைக்கிறதுக்கு வழியா இல்ல. சீதா, நீ நினைக்கிற மாதிரி எவ்வளவு கேடு கிட்டவனா இருந்தாலும் வளர்த்ததை அழிக்கிறதுக்கு மனசு வராது. ஆனா உனக்கு வந்திருக்கனா நீ எந்த அளவுக்கு ஈவு இறக்கம் இல்லாதவனா இருப்ப. போது, நிறுத்துமா. பொது வாழ்க்கையில நான் இன்னைக்கு நேத்து இறங்கல. 25 வருஷமா இருக்கேன். என்ன பத்தி நான் பேச தேவையில்லை. இதுவரைக்கும் நான் பண்ணியிருக்கிற சேவை பேசு. நீ சொல்ற மாதிரி வேஷம் போட்டா ஒருத்தனை ஏமாத்தலாம், 2 பேரை ஏமாத்தலாம். ஆனா ஒட்டுமொத்த ஊரையே ஏமாத்த முடியுமா? சேவைய வாழ்க்கையா தேர்ந்தெடுத்தவனுக்கு தனி வாழ்க்கைன்னு எதுவும் இருக்கக்கூடாதுதான். நான் எனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கல. என் குடும்பத்தில் ஒருத்தியா இருக்கிற நீ கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையே சந்தேகப்படுறீங்க. நீ என்ன மதிக்கிறியோ இல்லையோ, நான் உன்னை மதிக்கிறேன். உனக்கு சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் நான் அதை நிவர்த்தி பண்ணி ஆகணும். நீ ஆத்திரப்படாம அமைதியா உட்காருமா. மனசு செதற நேரத்துல நம்ம சிறுவாணி தண்ணி தான் ஒண்ணு சேர்க்கும். இந்தம்மா குடி. குடிமா. வா அருண். பாப்பா அருண். அப்பா, என்ன தேவையானதெல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டோம். எதையும் மிஸ் பண்ணிடலையே? ஒண்ணும் மறக்கலையே? எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு எல்லாரையும் மறந்துட்டு இந்த வீட்டையும் மறந்துட்டு அருண் கூட சந்தோஷமா இருக்கணும். என்ன? இனிமேதான் நீ ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போற. வெக்கமா படுற? நீ ஹனிமூனுக்கு போகலடி, யமலோகத்துக்கு போக போற. அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தீர்க்க ஆயுசா இருப்பா. தீர்க்க சுமங்கலியா இருமா. நல்லபடியா போயிட்டு வாங்க. அப்பா, தேவசேனா எங்கப்பா? அப்பா, நான் இங்க இருக்கேன். தேவசேனா, அப்பாவும் நானும் கேரளாவுக்கு போறோம். நீ வரியா? ப்ளீஸ். நானும் வரேன். ஐயோ செல்லம். இவ ஊருக்கு போயிட்டா நாம எப்படி இவளை பலி கொடுக்கறது? போலாம். அப்பா
நாங்க தேவசேனாவையும் கூட்டிட்டு போறோம். சரிம்மா கூட்டிட்டு போங்க. சரி நாங்க போயிட்டு வரோம். போலாமா? வாமா. ஏன் நின்னுட்ட? ஓ, ட்ரெஸ் எடுத்துட்டு வரணுமா? இல்ல நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். ஏமா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போறத பார்த்து உங்களோட வரணும்னு தோணுச்சு. ஆனா நீங்க 2 பேரும் ஜாலியா போயிட்டு வாங்க, நான் இங்கேயே சந்தோஷமா தானே இருக்கேன். இல்ல தேவசேனா, நீ இங்க தனியா தானே இருக்க, இங்க கூட வந்துரு. நான் எங்க தனியா இருக்க போறேன்? அதான் என் கூட விளையாட தாத்தா இருக்காரு, சாமுண்டியா இருக்காளே. இல்ல இல்ல, நீ எங்க கூட வரணும் தேவசேனா. வா தேவசேனா. அப்படின்னா ஒண்ணு பண்றேன், நான் போய் அம்மாட்ட கேக்குறேன். அவங்க போ சொன்னா உங்களோட வரேன், ஒன்னும் சொல்லலன்னா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அவ குழந்தை, சொன்னா புரியாது. நீ அவ கூட போயிட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். சரிங்க. வா வா. அம்மா கண்டிப்பா உன்னை போன்னு தான் சொல்லுவாங்க. வா கேப்போம். ஏய் ஐயா கூப்பிடுறாரா? ஐயா ஒரு தப்பு நடந்து போச்சியா. சீதா விஷயம் தெரிஞ்சு ஓடி போயிட்டாயா? ஓடி போனவ என் வீட்டுக்கு தாண்டா வந்திருக்கா. சரிங்கய்யா. என்னடே? வாங்கடா. ஆ மனசு செதற நேரத்துல நம்ம சிறுவாணி தண்ணி தான் ஒண்ணு சேர்க்கும். குடிக்கிறியா? உன் பேச்ச கேட்டு எங்க அவசரப்பட்டுட்டோமோன்னு ஒரு நிமிஷம் நான் குழம்பிட்டேன். ஆனா இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு, நீ ஒன்னா நம்பர் அயோக்கியன்னு. பாவம் பண்ணவங்களுக்கு தண்டனை எந்த ரூபத்துல வரும்னு தெரியாது. ஆனா உனக்கு ஏன் ரூபத்துல வந்திருக்கு? பொறிக்குள்ள மாட்டின எலி மாதிரி என் வீட்டுக்குள்ள வந்து சிக்கிக்கிட்ட. என்னெல்லாம் பேசணுமோ பேசிட்டு போ. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. சாக போறத பத்தி நான் கவலைப்படல. ஆனா என் உயிர் போறதுக்கு முன்னால உன் யோகியதை என்னன்னு நான் காட்டிட்டு தான் சாவேன். விடு.
கூப்பிடுறாங்க. நான் போலாமா வேண்டாமா? போ தேவசேனா. நீ இங்க இருந்தா உன்னை அந்த சாமுண்டி நிச்சயம் ஏதாவது பண்ணிடுவா. அவன் நல்லவ இல்ல தேவசேனா. நீ கங்கா கூடவே போயிடு தேவசேனா. என்னம்மா இப்பவும் நீ பேச மாட்டேங்கிற? நான் என்னம்மா பண்றது? ஐயோ, நான் பேசுறது கேட்கலையா உனக்கு? கங்கா, உனக்காவது நான் பேசுறது கேக்குதா? தேவசேனாவை இங்க விட்டுட்டு போயிடாத. தேவசேனா, கங்காவோட போயிட்டு வாமா. கொஞ்ச நாளா அம்மா என்கிட்ட பேசுறதே இல்ல கங்கா. இப்ப கூட நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதனால அம்மா என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். ஐயோ ஆண்டவா, என் பொண்ணை எப்படி காப்பாத்துறதுன்னு புரியலையே. கங்கா, நான் பேசுறது உனக்காவது கேக்குதா? எப்படியாவது தேவசேனாவை கூட்டிட்டு போ கங்கா. எவ்வளவு அழுக்கு இருக்கு. யாரும் சரியா பராமரிக்கிறதே இல்ல. நான் கூட கவனிக்காம விட்டுட்டேன். எல்லாரும் கீழே வெயிட் பண்றாங்கம்மா, வாங்கம்மா. வரேன்னு சொல்லு. ஜானகி அக்கா போட்டோ ரொம்ப தூசியா இருக்கு. நான் தொடச்சிட்டு வந்துடுறேன். கங்கா, அவ மாயாஜாலக்காரி. அவ என்ன போட்டோல வச்சு கட்டிட்டான். இந்த போட்டோல வரைஞ்ச மாலையை அழிச்சிரு. நீங்க போங்கம்மா. நான் இங்க இருக்கிறப்போ நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? பெரியம்மா படத்தை நான் தொடச்சு மாலையெல்லாம் போடுறேன். நீங்க போங்க, நேரம் ஆச்சு. உனக்கு சரியா எட்டாதே, நானே பண்ணிடுறேன். என்னம்மா உருவத்தை வச்சு சொல்றீங்களா? நம்புங்கம்மா, நான் பண்ணிடுவேன். இதுக்கு மேல நீங்க தொடச்சா அது என் குறைய கிண்டல் பண்ணி என்னை உதாசீன பண்றதுக்கு சமம். ஐயோ சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. உன்னால தொடக்க முடியும்னு நம்புற பாரு. அந்த நம்பிக்கை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா என்னை விட அழகா தொடச்சு மெயின்டைன் பண்ணு. எனக்கு தெரியும், நீயே பண்ணு. கங்கா, உனக்கு சாமுண்டிய பத்தி தெரியாது. அவ எங்க வேணாலும் இருக்கிறத சுத்தம் பண்ணுவா. சரிம்மா, போட்டோல தூசி இல்லாம சுத்தம் பண்ணி மாலை போடணும். தினமும் மறக்காம விளக்கேத்தணும். இந்தா கொடுங்கம்மா, பண்ணிடு. சரி தேவசேனா, எங்களை வாசல் வரைக்கும் வந்தாவது வழி அனுப்பு. சரி. கங்கா, போகாத கங்கா. ஐயோ கங்கா, போகாத. நீ என்ன கத்துனாலும் என்ன தவிர அது வேற யாருக்கும் கேட்காது.
ரொம்ப துள்ளாத, அப்புறம் ஐயோ கடவுளே, என் குழந்தையை காப்பாத்து. நான் பேசுறது உனக்காவது கேக்குதா?